to my channel Spice 99. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் chicken spring rolls. Spring roll sheet வெளியில வாங்காம வீட்லயே மாவும் பிசையாம சிம்பிளான மெத்தட்ல பெர்ஃபெக்ட்டா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் 150 grams boneless chicken எடுத்துர்க்கேன். கொஞ்சமா தண்ணியும் தேவையான உப்பும் சேர்த்து கோழியை வேக வச்சிடலாம். சிக்கன் ஒயிட் ஆகுற வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம். வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாம சூப் மாதிரி டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பாயில் ஆயிடுச்சு. இது ஆறுனதும் எடுத்து ஷ்ரெட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான சிக்கன் ஃபில்லிங் எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மெல்லிசான இருக்குன்னா பாதி வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஷ்ரெட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ காய்கறிலாம் சேர்த்துடலாம். நீளமாக நறுக்குன 1/2 கேரட், 1/2 கேப்சிகம், 1/4 கேபேஜ் எல்லாமே நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அண்ட் ரொம்ப வதங்கக்கூடாது, க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஃபில்லிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஷீட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். எனக்கு அப்ராக்சிமேட்லி 3/4 கப் தேவைப்பட்டது. லம்ஸ் வராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நான்ஸ்டிக் தவால எண்ணெயால் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ப்ரஷ் வச்சு மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சிங்கிள் கோட் ரொம்ப தின்னாக இருக்கும், அதனால் டபுள் கோட் நம்ம பண்ணிடலாம். நடுவில் ஹோல்ஸ் இருந்ததுன்னா ப்ரஷ் வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணும் போது அன்ஈவனாக தெரிஞ்சாலும் வெந்துட்டு அப்புறமா ஈவனாக வந்துடும். ஒரு 30 செகண்ட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். வெந்ததும் அதுவே ரைஸ் ஆகி வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே ரிப்பீட் பண்ணி நம்ம மற்ற ஷீட்ஸும் செஞ்சிடலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 5 ஷீட்ஸ் வந்தது. நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மைதா மாவில் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரியே ஆக்கி வச்சிடலாம். ஸ்ப்ரிங் ரோல்ஸை சீல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஷீட் நடுவில் நம்ம ஃபில்லிங் வச்சிடலாம். ரொம்ப ஜாஸ்தியாக வைக்க வேணாம், இந்த அளவு வச்சா போதும். ஷீட் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அதனால் ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 2 சைடும் சீல் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி எண்ட் வரும்போது மைதா பேஸ்ட் வச்சு சீல் பண்ணிடலாம்.
ஃபோல்ட் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். மீடியம் ஹீட்டில் 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ரோல்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Spice 99 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.